பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பச்சை தமிழன் யூடியூப் சேனலில் ஒரு சிறப்பு நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இதில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு திரு குடும்பத்தின் பயணம் அப்படிங்கிற நூல், அதோடைய நூல் ஆசிரியர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம். அவங்க ஒரு திரைப்பட இயக்குனர். ஏற்கனவே 2 படம் எடுத்து வெளிவந்திருக்கு. இப்போ 3வது படமாக சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டிங்கிற படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க திரைப்படத்துறையில் இருக்கும் போதே சில நூல்களையும் எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு திரு குடும்பத்தின் பயணம், இந்த நூலை பற்றி ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் நம்முடைய அரங்கத்திற்கு இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து அதை ஆய்வு செய்த டாக்டர் புலல் ஏ தர்மராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு புலல் ஏ தர்மராஜ் அவர்கள் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்ததின் அடிப்படையில் சில கருத்துக்களை இந்த நூலாசிரியர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவருடைய கேட்க இருக்கிறார்கள். அதுதான் இந்த காணொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 நல்லா இருக்கும். சரி, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. இப்போ நீங்கள் இந்த ஒரு திருக்குடும்பத்தின் பயணம் இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படிச்சிட்டீங்க. ஏன்னா இது நீங்கள் பல நூல்களை படிச்சிருக்கீங்க, பல கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதில் இப்போ இந்த இயக்குனர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவங்க எழுதிய புக்கை சார் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த புக்கை முழுமையாக படிச்சிருக்கீங்க. எனக்கு பேசும்போது சில கருத்துக்களை இயக்குனர்கிட்ட கேட்கணும். நீங்கள் நூலாசிரியர்கிட்ட சார்கிட்ட நீங்கள் உங்கள் என்ன இதுனாலும் கேளுங்கண்ணே. சார் நீங்கள் அவங்க கேட்குறதுக்கு விளக்கம் கொடுங்க. என்னால் முடிஞ்ச விளக்கங்களை நான். நன்றி சார். மிகவும் அற்புதமான ஒரு படைப்பு. பொன்னியின் செல்வனின் கல்கி எப்படி எழுதியிருப்பாரோ அதே போன்று இந்த புத்தகத்தை படிக்க படிக்க ஆவலாக இருந்தது. அது நம்ம கூடவே அழைத்து சென்றது. எப்படி கடைசி வரை இயேசுடைய 30 வயது வரையுமான மரியாளுடைய வாழ்க்கை, மரியாளுடைய இளம் வயது, யோசேப்புடைய இளமை பருவம், இப்படி அவர் கொண்டு போய் இயேசுநாதருடைய 30 வயது வரைக்குமான இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை படிக்க படிக்க நம்ம பொன்னியின் செல்வனில் கல்கி எழுதி அப்படியே கூடயே கூட்டிகிட்டு போவார். பார்த்துருப்போம். அப்படியே இசைகள், அந்த செடிகள், மன வாசனைகள் அப்படியே நம்மளை அழைச்சிட்டு போகிற மாதிரியே எழுதியிருப்பார். அதே மாதிரி இவரும் இந்த புத்தகத்தில் அந்த வாழ்க்கையோடு நம்மளையும் கூடவே இயேசுநாதரோட 30 வருஷம் நம்மளை அழைச்சிட்டு போகிற மாதிரி இந்த புத்தகத்தை அற்புதமாக எழுதியிருக்கார். ஆனால் இதில் என்ன ஒரு வேறுபாடான எழுதியிருக்கார் அப்படின்னா, மரியாளுடைய இளம் வயது, ஒரு இளம் மங்கை ஒரு இடத்தில் வாழும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கார். இப்போ இதில் தான் நம்மளும் அவரும் சில கேள்விகளை நாம் வைக்கிறோம். அதில் ஐயா நூலாசிரியர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவர் வரலாற்று முதுகலை பட்டம், MA, ஆசிரியர் பயிற்சி பட்டம், B.Ed, மக்கள் தொடர்பு மற்றும் பத்திரிகையாளராக பட்டய படிப்பு, இது மட்டும் இல்லாமல் நாடகம், கலை, இலக்கியம், பட தயாரிப்பு, இப்படி பல்வேறு துறை சார்ந்த திறமையான அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். பன்முகத்தன்மை கொண்டவர் எழுதியிருக்கார். சாதாரணமான ஒரு நபர் இந்த புத்தகத்தை எழுதலை. நானும் இந்த புத்தகத்தை படிக்கிற பாக்கியம் எனக்கு எப்படி கிடைத்தது என்று அதிசயமாக இருந்தது. ஏனென்றால் இந்த புத்தகம் யார் படித்து யார் அதை பற்றின கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்பது இறை சித்தம். அதனால தான் ஆசிரியர் எழுதும்போது சொல்லியிருக்கார், இந்த புத்தகத்தை எழுதியதுதான் நான், ஆனால் இந்த புத்தகத்தை நான் எப்படி எழுதினேன், என்னை எழுத வைத்தது யார் என்று புத்தக ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அவருடைய குறிப்பில். இப்போ ஆசிரியர் எழுத வைத்தது யார் என்கும்போது எழுதியவற்றை பற்றி விவாதிக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிற அந்த இடத்துல
புலல் தர்மராஜ் என்கின்ற நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறது சற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் இந்த புத்தகத்தை முடித்து எல்லா கருத்துக்களையும் ஐயாட்ட கேட்குறதுக்கு சில விவாத கருத்துக்கள்லாம் எடுத்த பிறகு சமீபத்தில் எதையும் எதிர்பார்க்காம நவம்பர் 1ஆம் தேதி ஊருக்கு போனேன். ஊருக்கு நான் போனது வேற ஒரு விஷயம். நான் ஊருக்கு போன பிறகு 1ஆம் தேதி எனக்கு ஒரு செய்தி வருது. கூடங்குளத்தில் எங்களுடைய தாய் மாமனுடைய மகன் ஒருவர் நிகழ்ச்சி. எனக்கு திடீர் அழைப்பு. என்ன இது திடீர்னு ரொம்ப காலம் தொடர்பு இல்லை, திடீர்னு அழைப்பு வருதுன்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்துட்டோம், இதுலேருந்து பக்கம்தான் போயிடலாம் அப்படின்னு போகும்போது கூடங்குளம் அனுமன் நிலையம் இருக்கு இல்லையா, அந்த கூடங்குளத்துக்கு இல்லை சந்தனமாதா கோயில், அந்த ஊர் எல்கையில் நுழையும் போதே சந்தனமாதா கோயில். இந்த கோயில் எப்படி அப்படின்னா நாங்கள் சிறு வயதில் எங்கள் பாட்டி சந்தனமாதா வணங்கக்கூடியவர், எங்கள் அம்மாவுடைய தாயார். ஸோ அப்போ அந்த இடத்துல போகும்போது என்னை அறியாமல் அந்த இடத்துக்குள்ளே இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு பிறகு, நான் ஒரு 10 வயசில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு 50-55 ஆண்டுக்கு பிறகு இந்த புத்தகத்தை படித்து முடித்து இந்த செய்தியெல்லாம் நான் உள்வாங்கின பிறகு அது என்னை இயல்பாக என்னை அங்கே நான் போக வேண்டிய சூழலை உருவாகி அப்போது அந்த மாதாவை வணங்கிவிட்டு அப்போது நினைத்து கொண்டேன், இது ஏதோ ஒரு வகையான இறை சத்தம் நம்மளை பற்றி நம்மக்கிட்ட இது வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, எப்படியெல்லாம் வரும் மனிதர்களுக்கு ஈர்ப்பு வரும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இப்போ ஐயா கிட்ட கேட்குற அந்த கேள்வியில், ஐயா முதலில் மரியாள் இளம் வயது பெண்ணாக இருக்கும் பொழுது அவளுடைய அழகு, அவருடைய ஜொலிப்பு, மரியாள்கிட்ட இருந்த பக்தி, அவர்கிட்ட இருந்த மீதி சான்றான குணங்கள், இவைகளெல்லாம் ஈர்க்கப்பட்டு இளைஞர்கள் மரியாளை அதாவது மரியாளுடைய அழகில் மயங்கி அந்த இடத்தில் இளைஞர்கள் அவர்களை ஒவ்வொருவரும் அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் தங்களை ஒவ்வொருத்தரும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல எழுதிக்கிறீங்க. இப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எந்த வகையில் உதயமானது? இது நல்ல கேள்வி சார். ஆக்சுவலி நூலாசிரியர் அப்படிங்கிறவங்க வேறு. ஏன்னா சார் எவ்வளோ புக்கு படிச்சிருப்பார். அந்த நூலாசிரியருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்குது. நான் பேசிக்காக ஃபிலிம் டைரக்டர். ஆனால் எனக்கு வந்து இப்படி ஒரு நூல் எழுதணும்னு ஒரு ஆசை தான் இருந்தது, கனவு. அதனால தான் சார் கூட ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, அந்த பொன்னியின் செல்வன் மாதிரி நான் வந்து ஒரு கவிதை தூவமாக போனதுக்கு காரணமே நான் ஒரு திரைப்பட இயக்குனருங்கிறதுனால. இப்போ சார் சொன்ன காட்சியுமே அந்த மாதா வந்து திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அந்த நாசரத்தில் இருக்க இளைஞர்களாக அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நிற்கிறத அவ்வளவு நான் ஜோடனை பண்ணியிருப்பேன். அதை எல்லாருமே ரசிப்பாங்க. என்னென்னா மாதா ரொம்ப அழகு அப்படிங்கிறது பொதுவாக விவிலியத்தில் சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுலையும் கேள்விப்பட்டிருக்கேன். சுரூபங்களும் மாதா அழகாக இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கதாநாயகி தானே, கண்டிப்பாக. அதை மனசில் வச்சு தான் நான் அதை எழுதினேன். அதனால தான் வந்து எனக்கு இப்படி தோணுச்சு. என்னென்னா அப்போ மாதாவும் அழகாக இருந்திருப்பாங்க, அப்போ அவரையும் கல்யாணம் பண்ணிக்க பசங்கள்லாம் அந்த ஊரில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அண்டு பார்க்குறதுக்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அது தோணுச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சார்கிட்ட நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பைபிளில் வந்து மரியாளை பற்றி அதிகமாக சொல்லலை. இயேசு தான் முழுக்க பயணத்தில் இருப்பார், மாதா வந்து ஒரு சில இடங்களில் இருப்பாங்க, அவ்வளோதான். படிச்சிருந்தா அவங்களுக்கும் ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு பெரிய கனவு என்னென்னா மரியாளை பற்றி ஒரு முழு பயணத்தை எழுதணும் அப்படின்றது தான். ஸோ அதில் தான் இதெல்லாம் வந்து இறங்கிருச்சு. அதாவது அவங்க இளமையாக இருந்தப்போ அழகாக இருந்தது, அவங்கள எல்லாரும் பார்க்கணுன்னு நினச்சது, அப்புறம் யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பை அவங்க மேலே காதல் பண்ணது, இப்படியெல்லாம் ஒரு கற்பனை தான் இது. ஆனால் அதில் ஒரு கண்ணியம் தவறாமல் கொண்டுட்டு போகணுன்ற ஒரே ஒரு பயம் மட்டும் இதில் இருந்தது. அதை படித்து முடிக்கிறவங்க தான் அதை சொல்லணும். இப்போ சார் சொல்லணும், அதில் ஏதாவது
எங்கேயாவது ஒரு இடத்துல கன்னி மரியாளுடைய அந்த கற்புக்கோ அவளுடைய கன்னிமைக்கோ பாதகமாக ஒரு டயலாக்கோ ஒரு விஷுவலோ ஒரு காட்சியோ நான் கொண்டுட்டு போகலை. யோசேப்பும் மாதாவும் கூட நெருங்கி ஒரு மலை காட்சியில் வருவாங்க, ஆனாலும் அவங்க அந்த கன்னிமையோடு போகிற மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரே காரணம் நான் ஒரு ஃபிலிம் டைரக்டருங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருக்கேன். அந்த காட்சியெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இதை அப்படியே ஒரு வெப் சீரிஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ இதை வந்து பியூட்டிஃபுல்லாக எடுக்கலான்றக்காக தான். ஸோ அதுக்காக தான் சார் அந்த காட்சிகள் படைக்கப்பட்டது. ஒரு ரசனை தான் அதெல்லாம். அடுத்தபடியாக மரியாள் வந்து இளமை பருவத்தில் ஒரு மங்கையாக இருக்கும் பொழுது தொழுநோயாளிகளை பராமரித்ததாகவும் அந்த நோயாளிகளுக்கு ஒரு நாள் உணவு வழங்குவதற்கு காலதாமதம் ஆனதால் இவர் போவதற்கு முன்பாகவே முதலாக யோசேப்பு அந்த தொழுநோயாளிகளுக்கு உணவை கொடுத்து விட்டதாக எழுதியிருக்கிறீர்கள். மிக அற்புதமாக இருக்கு. அந்த இடத்தில் எல்லா பெண்களுக்குமே ஏற்படுகின்ற ஒரு தான் செய்கின்ற ஒரு காரியத்தில் ஒரு இளைஞன் தனக்கு முன்பாக அது நாம் நினைக்கிற இலக்கை நோக்கி நாம் செய்கின்ற எண்ணத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற பொழுது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதைதான் மரியாளுக்கும் நீங்கள் ஈர்ப்பு ஏற்பட்டது போன்று அந்த இடத்தில் யோசேப்பு மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதை அப்பொழுதே லேசாக சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் இல்லையா? அதற்கு அடுத்தபடியா யோசேப்போடு சேர்ந்து பல இளைஞர்கள் மரியாளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற போட்டி, ஒரு விருப்பம். அது வந்து பொதுவாக அழகான பெண்கள் இருக்கிற இடத்துல இப்போ இளைஞர்களுடைய போட்டி கொஞ்சம் அதிகரிக்கும். அதுலயும் மரியாள் வந்து மிகவும் அறிவு சார்ந்த பெண்ணாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஒரு வழிபாடு, ஒரு இறை சக்தி, ஒரு யூத இன மக்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய பஜனைகள் பாடிக்கொண்டிருக்க இளம் பெண்ணிலே அவருக்கு அந்த ஈர்ப்பெல்லாம் இருக்குங்கிறத நீங்க அதில் அழகா கோடு கட்டு காட்டுறீங்க. இதெல்லாம் வரும் பொழுது அந்த இளைஞர்கள் போட்டிய சமாளிப்பதற்கு இந்த லீலி மலருடைய குச்சை எல்லோருக்கும் கொடுத்து அது யாருடைய குச்சியில் பூ பூக்கிறதோ அந்த இளைஞனுக்கு மரியாளை திருமணம் செய்வது அப்படின்னு, எப்படி ராமனுக்கு அந்த வில்லை யார் எடுத்து எய்வார்களோ அவர்களுக்கு சீதையை திருமணம் செய்து கொடுப்பதுங்கிற அந்த மாதிரி இந்த லீலி மலர்ல நீங்க அந்த குச்சியை காட்டியிருக்கீங்க மலரை. ஆனா அந்த லீலி மலரை பற்றி நான் ஆய்வு செய்த வரைக்கும் அது மலை பிரதேசங்களில் பள்ளத்தாக்குகளில் என்றோ ஒரு நாள் மலரக்கூடிய பூ என்று சொல்லுகிறார்கள். இது உங்களுடைய கற்பனைக்கு இந்த இடத்துல அந்த மலரை கொண்டு வந்து அதை போட்டியை சமாளிப்பதற்கு இந்த லீலி மலரை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் எந்த இடத்துல ஏற்பட்டுச்சு? அதனுடைய நோக்கம் என்ன? அந்த மலர் உண்மையிலே குச்சியில் பூ பூக்கக்கூடியதா? சார் ஆக்சுவலி இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும் ஐயா கிட்ட. அந்த யோசேப்பும் மாதாவும் சந்திக்கிற அந்த ஒரு தொழுநோய் கூடம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனும் சந்திக்கிறதுக்கு இயக்குனர் உருவாக்கின காட்சி தான். அது சொல்லுங்க, ஏன்னா புக்கை படிக்கிறவங்க கேட்பாங்க. அதான் என்னுடைய கற்பனை தான். என் படத்தில் ஹீரோயின் மீட் பண்ணால் என்ன பண்ணுவோன்னா அதான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் சார் கேட்குற அந்த லீலி மலர் மேட்ரு வந்து வரலாற்று சம்பவம். ஏன்னா இதுக்கு சூசேப்பருடைய நூல் அப்படின்னு நிறையா நூல்கள் இருந்ததாகவும் முன்னாடி இருந்த ஃபாதர்ஸும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்தில் யோசேப்பு கையில் ஒரு குச்சி கொடுத்து, அது லீலி மலர் குச்சி கொடுத்து, உண்மையிலே வந்து மரியாள் உனக்கு சொந்தமாகிறதாக இருந்தால் இதில் குச்சியில் வந்து பூ பூக்கட்டும், ஏன்னா அது பூக்காத காலம் அப்படி சொல்லுவாங்களாம், கொடுத்ததாகவும் அதனால யோசேப்பு கையில் இருந்த குச்சியில் அந்த பூ மலர்ந்ததாகவும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில பதிவுகளும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்போட சுரூபங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோடு தான் இருப்பார். சார் பார்த்துருப்பாங்க, அதில் பூ இருக்கும். யோசேப்பு குழந்தையோடு இருக்கும்போது ஒரு குச்சியை வச்சுருப்பார். அது கிறிஸ்தவருங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் யோசேப்புனாலே லீலி மலர் குச்சி தான்ட்டு. அப்புறம் அதே போல் நாசரேத்துங்கிற அந்த கிராமம் தான், கிராமம்னாலும் அதை நகரமாகத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. யோசேப்புங்கிற ஒரு நகரம் மாதிரி அந்த காலகட்டத்திலேயே அந்த நகரம் மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்ததாக எழுதியிருக்கிறீங்க. பல அரபு நாட்டில் இருந்து பல வணிகர்கள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பண்ணுவதாகவும் நீங்கள் உங்கள்கிட்ட இதில் இருக்கு. இது உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் அந்த
அரபு நாட்டுக்காரர்கள் இந்த மாதிரி பட்டாடைகளை எல்லாம் கொண்டு வந்து நாசரேத்தில் விற்கக்கூடிய அளவில் அன்றைக்கே அவர்கள் இருந்திருக்கிறார்களா? இது கதைக்காக எழுதப்பட்டதா? இல்லை சார், இது நான் வந்து ஓரளவு வரலாற்றை தெரிஞ்சு தான் எழுதினேன். அதாவது அப்போ வந்து இஸ்ரேல் யூதா 2 நாடு மாதிரி இருந்திருக்கு. அதில் சில நகரங்களில் நாசரேத் ஒன்று. அது வந்து நாசரேத்தில் தான் வந்து வணிக பொருட்கள் சந்திக்கிறது, வியாபாரங்கள் நடக்கிறது. சொல்லப்போனால் இப்போ நம்ம கிராமங்களுக்கு மத்தியில் ஒரு நகரம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அங்கே தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஆனால் நகரம் சொன்னால் இப்போ இருக்க நகரம் கிடையாது. சார் சொல்கிற மாதிரி நம்ம கணக்குக்கு இது கிராமம் அப்போது அந்த காலத்தில். பட் ஆனால் அதுதான் வந்து சந்திப்பு கூடாரம். அதனால் எல்லோரும் வர்றது, சந்திக்கிறது, வியாபாரம் பண்ணுறது அப்படிலாம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் நான் ஓரளவு சர்ச் பண்ணி தான் எழுதுனேன். அது நாசரேத்தை பற்றி ஓரளவு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் லேசான ஒரு காதல் இருந்தாலும் கூட பெரியவர்கள் எல்லாம் முடிவு பண்ணி அந்த குச்சியிலே மறுநாளே யோசேப்புடைய குச்சி பூ பூத்ததாகவும், ஆக மரியாளை யோசேப்பு தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்கின்ற செய்தி நாசரேத்து முழுவதும் பரவிவிட்ட நிலையில் அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு அவர் வணங்கக்கூடிய இறைவன் ஒலி வடிவில் மரியாள் கருத்தரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது இயற்கையான பெண்களுடைய நிலையில் எடுத்து பார்த்தால் அந்த பெண் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், அந்த மரியாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பால். உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தாரா அல்லது அவருக்கு ஏதேனும் வேதனை இருந்ததா? பைபிளில் உள்ள காட்சியை தான் நான் எழுதியிருக்கேன். ஆனால் வானதூதர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒளி வந்து அதுக்கப்புறம் வானதூதர் தோன்றி மரியே அஞ்சாதீர், நீ வந்து கடவுளுடைய அருளை அடைந்துள்ளீர், உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான்னு சொன்னால் அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேள்வியே கேட்குறாங்க, அது பைபிள்லே இருக்குது, இது எப்படிங்க நடக்குன்றாங்க, இது எங்கனம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை, இது வந்து கடவுளுடைய சித்தம், நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கன்னு சொன்ன உடனே அவங்க ஆல்ரெடி நான் சார் சொன்ன மாதிரி நான் இந்த பயணத்திலேயே சொல்லியிருப்பேன், மாதாவும் ஒரு கடவுளுடைய வருகை எதிர்பார்த்து இருந்த ஒரு சாதாரண பெண். ஸோ அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. ஓ அப்படியா, நம்மளை வந்து கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாரா, நம்ம வயிற்றுலேயே வந்து கடவுள் மனுவாக வரப்போகிறாரான்னு சொல்லி அவங்க பயங்கர ஹாப்பி. ஆனாலும் அவங்களுக்குள்ள பயங்கர நடுக்கம். யோசேப்பு என்ன சொல்ல போகிறாரு, இது தெரிஞ்சால் இந்த சமூகம் என்ன சொல்ல போகுதுன்னா பயந்து நடுங்கிறாங்க. அதாவது காட்சியில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி யோசேப்புக்கும் ஒரு சந்தேகம் வருது. சார் படிச்சிருப்பாங்க, யோசேப்பு இது எப்படி நானும் இன்னும் அவளும் சேரவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி அப்படிலாம் டவுட் வருது. அவருக்கும் கடவுள் வானதூதர் தோன்றி, இல்லை நீ பயப்படாத, இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்கிறதா தான் பைபிளில் எழுதியிருக்குது. அதைத்தான் நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். இது வந்து எல்லா பெண்களும் இருக்கக்கூடிய பயமும் ஒரு பீதியும் அவங்களுக்கு இருந்திருக்கும் சார், இல்லாமல் சான்ஸே கிடையாது. மரியாளுடைய தோழி ஏகன்னாவுக்கு திருமணம் முடிந்து, திருமண பேச்சுவார்த்தை முடிந்து திருமணம் நடக்க போகிற நிலையில் ஏற்கனவே திருமணம் முடிந்த அதாவது ஏற்கனவே குழந்தை கருத்தரித்த, ஏற்கனவே திருமணம் நடந்தங்கிறது தவறானது, ஏற்கனவே கருத்தரித்த மரியாளை பார்த்து அந்த விஷயமே அறியாத தோழி மரியாளிடத்தில் நான் திருமணம் செய்து கணவனோடு இருக்க போகிறேன், அதற்கு எனக்கு போதிய ஆலோசனை நீ வழங்கு அப்படின்னு மரியாதை கேட்கும் பொழுது எந்த விதமான கணவன் மனைவிங்கிற இடத்தையும் அடையாமல் இறை சக்தியோடு கருத்தரித்த மாதாவுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்?